அன்பான மாதா டிவி நேயர்களுக்கு இறை ஆசிரோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் வாழ்வில் ஜான் மரி வியானி. நான் இறையில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய குருத்துவ அழைத்தல் வாழ்விலே ஒரு சிறு தடை ஏற்பட்டது. அந்த தடையின் நிமித்தமாக குரு மடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது என்னுடைய ஆன்மீக தந்தையாக இருந்த அருட்தந்தை டென்னிஸ் அவர்கள் ஒரு கருத்தை என்னிடம் சொன்னார். நீ அன்னை மரியிடம் பாதத்தில் போய் அமர்ந்து அவரை பற்றிக்கொள். நீ நம்புகின்ற நற்கருணை ஆண்டவருடைய அனைத்து காரியங்களை ஒப்படை, அவர்கள் உன்னை வழிநடத்துவார்கள் என்று சொல்லி நான் அவருடைய வார்த்தையை ஏற்று எங்களுடைய குருமடத்திலே ஒரு ஃபவுண்டன் இருக்கின்றது. அதன் நடுவிலே தாய்மரி இருப்பார். தாய்மரி தன்னுடைய கரத்திலே குழந்தை இயேசுவை தாங்கி கொண்டு நின்று கொண்டிருப்பார். அந்த அன்னைக்கு முன்னால் போய் அமர்ந்து, அம்மா, இதோ உன்னுடைய கரங்களிலே இருப்பது குழந்தை இயேசு அல்ல, நான். என்னை உன் மார்போடு அணைத்துக் கொள்வதும் அல்லது கைவிடுவதும் உன்னுடைய கரங்களிலே இருக்கின்றது என்று சொல்லி அன்னையின் கரங்களினை ஒப்படைத்து என்னுடைய அந்த அழைத்தல் வாழ்வை, குருத்துவ வாழ்வை துவங்கினேன். தொடர்ந்து வழி நடத்தப்பட்டேன். அதே போல இடைவிடாமல் நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவரை உருக்கமாக பற்றி கொண்டேன். இந்த இரண்டும் தான், நற்கருணை சந்திப்பும் அன்னை மரியின் மீது கொண்ட அந்த பக்தியும் தான் இன்று என்னை குருவாக நிலைத்திருக்க செய்து கொண்டிருக்கின்றது. புனித ஜான் மரி வியானி வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் பக்தியானவர் தான், தாழ்ச்சியுடையவர் தான், அனைத்து குருக்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தவர் தான். ஆனால் அவருடைய அந்த அனைத்திற்கும் அடிப்படையாக இருந்த 2 காரணிகள். ஒன்று, நற்கருணை ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்தது, அன்னை மரியை இறுக பற்றி கொண்டது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட இந்த 2 காரணிகளை, இயேசுவை சந்தித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு உறவாடுவது, ஜெபமாலையை ஜெபித்து அதன் வழியாக அன்னையின் கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தாயினுடைய பரிந்துரையின் வழியாக இறைமகன் இயேசு நம் வாழ்விலே எல்லா அற்புதங்களையும் செய்வார். வருகிற தடைகளெல்லாம் உடைத்து போடுவார். அவர் விரும்புகின்ற விதத்திலே நம் வாழ்வை மேன்மையுள்ளதாக மாற்றுவார். ஆகவே அன்பு சொந்தங்களே, புனித ஜான் மரி வியானி என் வாழ்விற்கு முன்னுதாரணமாக இருந்ததை போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்றார். நற்கருணையை சந்திப்போம், இறைவிடாமல் ஜெபமாலை ஜெபிப்போம், இறை அருளை பெற்ற மக்களாக வாழ்வோம். புனித ஜான் மரி வியானியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.